நான் வந்து உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நெனச்சேன். நான் அங்க போலான்னு நெனச்சேன். நான் அந்த படம் பார்க்கலான்னு நெனச்சேன். அதே மாரி நம்ம நெறைய சொல்வோம் தெரியுமா? நான் அத பண்ணலான்னு நெனச்சேன், போலான்னு நெனச்சேன் அப்படின்னு. இத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி அழகா சொல்லலாம். எப்படி அப்படின்னா, "ஐ வாஸ் அபௌட் டூ" இதான் அந்த ஃப்ரேஸ். "ஐ வாஸ் அபௌட் டூ" பிளஸ் V1 வெர்ப். இந்த ஸ்ட்ரக்சர நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இப்ப பாருங்க, "ஐ வாஸ் அபௌட் டூ கால் யூ" நான் வந்து உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நெனச்சேன். "ஐ வாஸ் அபௌட் டூ கோ தேர்" நான் அங்க போகலாம் அப்படின்னு நெனச்சேன். "ஐ வாஸ் அபௌட் டூ வாட்ச் த மூவி" நான் அந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சேன். "ஐ வாஸ் அபௌட் டூ ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட்" நான் அந்த ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சேன். "ஐ வாஸ் அபௌட் டூ பை அ நியூ ஃபோன்" நான் வந்து புதுசா வந்து ஒரு ஃபோன் வாங்கலான்னு நெனச்சேன். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்க செய்யலாம்னு நெனச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு சில சர்க்கம்ஸ்டன்ஸால உங்களால அந்த விஷயம் வந்து செய்ய முடியாம போயிருந்திருக்கும். அப்ப நம்ம சாதாரணமா சொல்லுவோம்ல, "வரலான்னு நெனச்சேன். அதுக்காட்டி நீயே வந்துட்டப்பா." உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப அவங்கள பார்த்து சொல்லுவீங்க, "நான் வந்து உனக்கு கால் பண்ணலான்னு நெனச்சேன்" அப்படின்னு. ஸோ இதே மாரி இருக்கக்கூடிய சூழல்ல நாம பேசலாம். நம்ம ஒரு விஷயம் செய்யலாம்னு நெனச்சிருப்போம். ஆனா சில சூழல்களால நம்மளால செய்ய முடியாம போயிருந்திருக்கும். இப்ப பாருங்களேன், அந்த விஷயமா நான் வந்து ஒரு இமெயில் அனுப்பலான்னு நெனச்சேன். "ஐ வாஸ் அபௌட் டூ சென்ட் அன் இமெயில் ரிகார்டிங் தட்" அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க ஆஃபீஸ்ல போயிட்டு அத பேசியிருக்கீங்க. "இமெயில் அனுப்பலான்னு நெனச்சேன். ஆனா அதுக்காட்டியுமே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு" அப்படின்னு. அடுத்து இப்ப பாருங்க, "நான் அந்த படத்த வந்து தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா நான் நெட்ஃபிளிக்ஸ்லயே பார்த்துட்டேன்." "ஐ வாஸ் அபௌட் டூ வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ், பட் ஐ சா இட் ஆன் நெட்ஃபிளிக்ஸ்." இதே மாரி தான் நீங்க இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் பேசி ஆட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இது புரியுதா? இந்த ஃப்ரேஸ் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு?